ஒரு குழந்தையை மட்டும் பெற்ற பெண்ணை மலடி என்றே சாஸ்திரம் கூறுகிறது. அதற்கு காரணம், ஒருவேளை அந்த ஒரு பிள்ளையும் இறந்துவிட்டால் அந்த தாய் மலடியாகி விடுகிறாள். அந்த வகையில் பார்த்தால் நம் ஆக்கியாழ்வாரின் தாயும் ஒரு மலடிதான். இரண்டாவது வாக்கியம் நம்முடைய அரச பெருமானை பற்றியது. இந்த கலியுகத்தில் தர்மத்தை விட அதர்மம் 3 மடங்கு பெருகியுள்ளது. நமது இலக்கியங்கள் மன்னன் உயர்த்தே மலர்த்தலை உலகம் எனும்படி மன்னனே மக்களின் உயிராக இருக்கிறார் என்றும், நம்முடைய புனித நூல்கள் அரசர் குடிமக்களின் பாவ புண்ணியங்களை தனக்கும் பங்கு போட்டுக் கொள்கிறார் என்றும் பேசுகின்றன. அந்த வகையில் பார்த்தால் நம்முடைய மன்னர் தன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தர்ம நெறியிலே வாழ்ந்தாலும் குடிமக்களின் பாவ சுமையை தான் ஏற்பதால் அவரும் பாவம் செய்தவராக, தர்மம் தவறியவராக ஆகிறார். என் மூன்றாவது வாக்கியம் மகாராணியார் புராணங்களில் சொல்லப்பட்டது போன்ற மகா பதிவிரதை என்பதாகும். என் அன்னையை போன்றிருக்கும் அரசியாரை பற்றி நான் அவதூறாக பேசுவேனா? ஆனால் மனு சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? அரியணையை ஏற்ற மன்னவனை ஓர் தனிப்பட்டவராக சாஸ்திரம் சொல்வதில்லை. அக்னி பகவான், வாயுதேவன், சூரியன், சந்திரன், யமதர்மன், குபேரன், வருணன், இந்திரன் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒப்பற்ற வடிவமே நாட்டை ஆளும் மன்னர் என்று கூறுகிறது. அவ்வகையில் பார்த்தால் மகாராணியார் மன்னரை திருமணம் செய்த போது மற்ற இதர தேவர்களையும் சேர்த்துத்தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அரசியார் தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு மட்டும் மனைவி என்று எப்படி சொல்ல முடியும்? சாஸ்திர கூற்றுப்படி நாட்டை ஆளும் மன்னரை மணந்ததால் அவரை பதிவிரதை அல்ல என்றுதான் சொல்ல முடியும்.